ஓம் கணபதிய நமக. குரு வாழ்க, குருவே துணை. தனுசு ராசி நேயர்களுக்கான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இப்போ தனுசு ராசினருக்கு எப்படி புத்தாண்டு இருக்கும், இந்த வருடம் எவ்வாறு இருக்கும், 2025 எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். காலச்சக்கரத்தினுடைய 8-12ஆம் இடமாகிய ஆட்சி பெற்ற குருவுடைய ஆட்சி பெற்ற வீடு தனுசு ராசி. ஸோ இது கடகத்தில் உச்சமும் மகரத்தில் நீசமும் அடைகிறார். சரி, இந்த வருடம் எப்படி இருக்கும், ஸோ தனுசு ராசினருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசினருக்கு சொல்லும்போது சனி பயிற்சி தான் இந்த வருடம் 2025 சனி பயிற்சி மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அங்கேருந்து இது வரையும். அப்போது இது நாள் வரை தனுசு ராசினருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் சனி பகவான். அப்போது 4ஆம் இடத்துக்கு வந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்கின்றார். அஷ்டார்த்தம சனி அப்படின்னா அது தந்தை. ஸோ தந்தையை விட தாயினுடைய உடல்நல அக்கறை காட்ட வேண்டும். 4ஆம் இடம் இல்லையா, வண்டி வாகனம், சொத்து இவற்றில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஸோ அந்த இடத்துல சனியானவர் சஞ்சரிக்கிறார். ஸோ 4ஆம் இடம் பாதகம் அப்படிங்கிறத விட தாமதப்படுத்தும் அப்படிங்கிறது தான் சிறப்பான ஒன்று. அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனியில் எப்படி இருக்கும் அப்படின்னா தாய் நலத்தை கவனிக்கணும். தனுசு ராசினருக்கு வேலை எப்படி இருக்கணும், வேலை பலுவாக இருக்கும். தொழிலில் ஒரு கடின உழைப்பை தர வேண்டிய சூழ்நிலையை கொண்டு இருக்கும். ஸோ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கடின உழைப்பு தான் சிறந்த பரிகாரமாக இருக்கும். எப்போவுமே சனி பகவானுக்கு பரிகாரம் சொல்லணுன்னா உழைக்கும்போது நம்ம நிறைய இழப்புக்களை தவிர்த்துட்டு அதை சொந்த சுமையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய திறனானது நமக்கு இருக்கும். இப்போ தனுசு ராசியினுடைய ஒரு நிதானம், சந்தோஷம், சந்தேகம், எதையும் நம்பாதவர், பழையது யோசித்து கொண்டிருப்பார். இந்த குணநலன்களை கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு மேலும் மார்ச் 29ஆம் தேதி முதல் மே 18ஆம் தேதி வரை 50 நாள் சனியும் ராகுவும் ஒரே இடத்துல இருப்பாங்க. மீன ராசியில் சஞ்சரிக்கின்றனர் சனி ராகு. 50 நாள் அங்கே என்ன பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க, அது எந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது ஸோ 7ஆம் இடம் திருமணத்தையும் கூட்டு தொழில் இவற்றில் காலதாமதத்தை ஏற்படுத்தும் சனி பகவான். ஸோ சிறப்பான ஒன்றாக இல்லாமல் காலதாமதத்தை ஏற்படுத்துவார். எதையுமே யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துக்கக்கூடாது. ஸோ தொழிலாகட்டும், அகம் சார்ந்த விஷயங்களாகட்டும் நம்ம அலசி ஆராய்ந்து அதற்கு பின் முடிவெடுப்பது சிறந்ததாக இருக்கும். இந்த ஆண்டு குரு பயிற்சியானது மே 4ஆம் தேதி புதன்கிழமை குருவானவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்போது இது நாள் வரை தனுசு ராசிக்கு எப்படி இருந்திருக்கும், குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்கின்றார். இப்போது 6ஆம் இடம் நோய், ருண அப்படின்ற நோய் என்ற கடன் இதையெல்லாம் சுட்டி காட்டுற இடம். ஸோ இந்த இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்கும் போது குரு பலன் உண்டு, சுப பலன் உண்டு, சுப காரியங்கள், சுக நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தோம். ஏன்னா குரு 7ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டுருக்கார் இல்லையா. ஸோ அதனால் அந்த யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். வேலை வாய்ப்பு இதெல்லாமே டைரெக்டாக அமையக்கூடிய வாய்ப்புக்கு இருக்குது. குரு பார்வை தனுசு ராசினருக்கு ஒரு நல்லதை செய்யுமா அப்படின்னா செய்யும். ஒரு சேமிப்பு, விரயமாகாமல் ஒரு சேமிப்பு, நண்பர்கள், ஸோ இவர்கள் மூலமாக இவருக்கு அனுகூலமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி குருச்சந்திர யோகம் கிடைக்கும். அப்போது அது கஜகேசரி யோகம், ரெண்டும் ஒன்று தான். குரு சந்திரனும் பார்க்கறது, ஸோ பக்கத்தில் இருக்கிறது இதான் சொல்லக்கூடிய அமைப்பு. குரு பகவான் அப்புறம் இந்த தகவல் தொடர்புகள், முயற்சி, வீரிய, தைரியஸ்தான அமைப்பு இவை எல்லாமே அப்டேட் ஆகிடும். ஸோ
தனுசு ராசினருக்கு 3ஆம் இடம் அப்படின்னும் போது அது ஒரு அப்டேஷன்ஸ். ஸோ இதிலிருந்து நம்ம 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்து சுபபலம், சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தர்றாரு. வேலை பளு இதெல்லாம் இருக்கும். தனுசு ராசிக்கு நண்பர்கள் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். அதே மாதிரி குருச்சந்திரன் கஜகேசரி யோகா அமையும். அப்போ குரு பகவான் தகவல் தொடர்பு, அதுக்கான முயற்சி, இதெல்லாம் ஈடுபட்டோம்னா இதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆண்டில் ராகு கேது பயிற்சி மே மாதம் வருது. மே 18ஆம் தேதி முதல் ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார். அப்போ தனுசு ராசினருக்கு எப்படி இருக்கும்னா 4ஆம் இடத்திலிருந்த ராகு பகவான் 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். 3ஆம் இடத்திற்கும் கேது பகவான் வந்து 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கும் பயிற்சி அடைகின்றார். இதனால் தனுசு ராசினருக்கு ஒரு இடம் மாற்றத்தை கொடுப்பாரு. பயணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். உயர்கல்வி மேன்மையடையும். அதன் மூலம் எல்லாம் சிறப்பு அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நீண்ட கால பயணம், நீண்ட தூர பயணம் இவை யாவும் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீகம் இது சார்ந்த விஷயங்களில் அதே மாதிரி ஆன்மீக செய்திகள், ஆன்மீக புத்தகங்கள் இவற்றை படிப்பதிலும் கவனம் செலுத்த இவற்றினால் முன்னேற்றம் உண்டாகும் சொல்லலாம். நீண்ட தூர பயணங்கள் இவையெல்லாம் அமையும். ஸோ இவை யாவும் பொது பலன்கள் தான். தனுசு ராசியினுடைய இவையாவும் பொது பலன்களே தங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள், நட்சத்திரங்கள், தசாபுத்திகள் இவற்றுக்கேற்ப பலனானது மாறுபடும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.